அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாபாரதத்தில் இன்று நாம் பார்க்க போவது ஆதிப்பர்வம் 11வது அத்தியாயம். அதாவது ருரு அவர் ஒரு தண்ணீர் பாம்பை அடிக்க போகிறார். அப்போ அந்த தண்ணி பாம்பு தன்னுடைய கதையை சொல்கிறது. தான் ஏன் தண்ணி பாம்பானேன் என்ற கதையை சொல்கிறது. அதுதான் 10வது அத்தியாயத்தில் முடித்தோம். இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது அந்த தண்ணீர் பாம்பு சொல்கிறது, ஐயா, நான் முன்னொரு காலத்தில் ககமன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், என்னோடய ஃப்ரெண்டு. நான் அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தேன். அவர் அக்னிஹோத்திரத்தில் மனசு வச்சு தியானம் பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரம் பார்த்து நான் விளையாட்டாக புல்லில் ஒரு பாம்பு செஞ்சு அவரை கொண்டு போய் பயமுறுத்தினேன். அப்போ அவர் ரொம்ப பயந்துட்டார். நான் அவருடைய அந்த தியானம் கலைந்து விட்டது. அந்த அந்த அக்னிஹோத்திரத்தில் மனசு வச்சு அவர் சிதறி விட்டது. அதனால் அவர் மூர்ச்சை போட்டே விழுந்துட்டார், மயக்கம் போட்டே விழுந்துட்டார். விழித்த அவர் நீ என்ன இந்த மாதிரி பாம்பை வச்சு பயமுறுத்ததுனால நீ பாம்பா போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. நீ எந்த மாதிரியான பாம்பை வச்சு, அது ஒரு தண்ணீர் பாம்பு, எந்த வித தீங்கும் செய்யாத ஒரு பாம்பு இல்லையா? அதனால் அதே மாதிரி தண்ணி பாம்பாக மாறி போய்டுறார் இவர். நான் மாறி போயிட்டேன். அதே மாதிரி நான் அவர்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டேன். தவறு என் மேலே தான், நான் விளையாட்டுத்தனமாக செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்று நான் கேட்கும்போது அந்த ககமன் என்ற அந்த என்னுடைய சிநேகிதரானவர், அந்த பிராமணர், ரொம்ப என் மேல் பச்சாதாபப்பட்டு அவர் ருரு, அந்த பிரதமரின் வம்சத்தில் வந்த பிரமதிக்கு அந்த ருரு அப்படிங்கிறவர் பிறப்பார். அந்த ருரு உன்னை பார்க்கும்போது உனக்கு சாப விமோசனம் நடக்கும் என்று சொன்னார். ஸோ நான் உங்களை பார்த்துட்டேன், நீங்கள் என்னை பார்த்துட்டீங்க, எனக்கு சாப விமோசனம் கிடச்சிடுச்சு என்று சொல்லி அவர் ஒரு பிரம்ம தேஜஸுள்ள ஒரு ரிஷியாக சர்ப்பத்திலிருந்து உருமாறினார். அவர் அந்த பிரம்ம தேஜஸ் உள்ள ரிஷியாக இருக்கிற அந்த சர்ப்பமாக இருந்த அந்த ரிஷியானவர் சொல்கிறார், பிராமணனுடைய தர்மம் எப்பொழுதும் எல்லா பிராணிகளையும் ஹிம்சிக்காமல் இருப்பது தான் முதல் தர்மம். எல்லா பிராணிகளிடத்தும் அன்பாக தயையாக இருப்பது தான் பிராமண தர்மம். பிராமணன் எந்த இடத்துலையும் எந்த பிராணியையும் ஹிம்சிக்கக்கூடாது. அவன் சாந்தன் என்ற பெயர் பெற்றவனாக இருக்க வேண்டும். கொல்லாமை, பொய்யாமை, பொறுமை, வேதங்களை மறக்காமல் இருப்பது, கொல்லாமை, பொய்யாமை, பொறுமை, வேதங்களை மறக்காமல் இருப்பது போன்ற சிறந்த தர்மங்களை அவன் கைக்கொள்ள வேண்டும். சத்திரிய தர்மத்தை அவன் விரும்பக்கூடாது. சத்திரிய தர்மம் என்பது பிறரை தண்டிப்பது, கடுமையாக இருப்பது, ரக்ஷணம் செய்வது போன்றவை. பிராமண தர்மம் என்பது எல்லா பிராணிகளிடத்தும் அன்புடன், தயையுடன், கருணையுடன், காருண்யத்துடன் இருப்பது. நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், கேளு. முன்னே ஜனமேஜயருடைய அந்த யஜ்ஞத்தில் சர்ப்பங்கள் கொன்றதையும், அப்போ வேதாந்தத்தில் கரை கண்ட தவமும் சாமர்த்தியமும் மனோபலமும் உடைய ஆஸ்திகர் என்ற ஒரு பிராமணர் இருந்தார். அவர் அந்த சர்ப்ப யாகத்தினால் பயமடைந்த சர்ப்பங்களை எவ்வாறு காப்பாற்றினார் என்றதையும் சொல்கிறேன், நீ கேளு என்று அந்த சர்ப்பரூபத்தில் இருந்த ரிஷியானவர் ருருவிற்கு கதை சொல்ல துவங்குகிறார். இவ்வாறாக 11வது அத்தியாயம் முடிகிறது. தொடர்ந்து ருரு அவர் 12வது அத்தியாயத்தில் ருரு கேட்கிறார், ஜனமேஜயர் அந்த யாகத்தில் சர்ப்பங்களை எவ்வாறு கொன்றார், எதற்காக கொன்றார், ஆஸ்திகரால் சர்ப்பங்கள் ஏன் விடுவிக்கப்பட்டன, பிராமண சிரேஷ்டரே இது முழுக்க எனக்கு சொல்லுங்க என்று கேட்கிறார். அதற்கு ருஷி சொல்கிறார், ருருவே, பெரிய ஆஸ்திக சரித்திரம் முழுமையும் பிராமணர்கள் சொல்ல நீர் கேட்பீராக. நான் சீக்கிரம் செல்ல வேண்டியவனாக இருக்கிறேன் என்று அவர் யோக சக்தியால் அவர் மறைஞ்சிடுறாரு. நீங்கள் பிராமணர்கள் சொல்லி கேட்டுக்கோங்க, நான் இப்போ தான் இது பழைய உருவிற்கு வந்திருக்கேன், எனக்கு நிறைய பல வேலைகள் இருக்குது என்று அவர் மறைந்து விடுகிறார். மறைந்து போன அந்த ரிஷியை தேடிட்டு இந்த ருருவானவர் ஓடுகிறார். அந்த ரிஷியின் பேச்சை நினைத்து தன் பிதாவுக்கிட்ட சொன்னார். நீர்ப்பாம்பு சொன்னதையும் ஆசிகரை பற்றி அந்த நீர்ப்பாம்பு சொன்ன கதையையும் சொல்லி, பகவானே, எனக்கு அந்த நடந்தபடி சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். இவ்வாறு கேட்கிறார், எனக்கு இந்த கதையை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அவர் பாதி சொல்லிவிட்டு போயிட்டார் இல்லையா? எனக்கு அதை பற்றின ஆசிகர் யார், அவர் சர்ப்பங்களை எப்படி காப்பாற்றினார், இவர் ஏன் ஜனமேஜயர் ஏன் சர்ப்பங்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார் என்ற பல விஷயங்களை இவர் கேட்கிறார் தன்னுடைய பிதாவிடம். இவ்வாறாக 12வது அத்தியாயம் முடிகிறது. ஸ்ரீ ஹரையே நமக, ஸ்ரீ ஹரையே நமக, ஸ்ரீ ஹரையே நமக. ஆண்டவன் அருள்.